இந்த ஆளு பேர் ஜீகன். இவருக்கு டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. அது போக 10 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்கு. இப்போ இவரோட அம்மா கொஞ்சம் பணத்தை இவர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு இவன் மகளோட பிறந்த நாள். வருஷத்துல இந்த ஒரு நாள்ல மட்டும் தான் உன்னால அவ கூட இருக்கவே முடியும். அதனால இந்த காசை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஏதாவது நல்லதா சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த ஆளு அம்மா வெளியே போன உடனே அவங்க மறைச்சு வச்சிருந்த ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போய் அதுல இருக்க மொத்த பணத்தையும் அவங்க செலவுக்கு கொடுத்த பணத்தையும் மொத்தமா சேர்த்து குதிரை ரேஸ்ல பெட் கட்டிடுறாரு. ஆரம்பத்துல நிறைய காசை தோத்தாலும் கடைசியில மகளோட பிறந்த நாள் டேட்ல இருக்க குதிரைங்க நம்பர்ல மிச்சம் இருக்க மொத்த பணத்தையும் பெட்டு கட்டி 40 மில்லியன் ஓன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 22,22,000 ஜெயிச்சிடறாரு. வாழ்க்கை ஃபுல்லா கடனும் கஷ்டமுமா தான் இருக்கு. இந்த காசை வச்சாச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா அதையும் எடுத்து பூரா பணத்தையும் புடுங்கிட்டு போக நாலாம் பக்கமும் கடன்காரங்க சுத்தி வளச்சுறானுங்க. ஆஹா, இவங்க கிட்ட மட்டும் மாட்டினோம்னா பூரா காசு நக்கிட்டு போயிடும். அதனால எப்படியாவது எஸ்கேப் ஆயிலான்னு தப்பிச்சு ஓட வழியில ஒரு பொண்ணு மேல இடிச்சு கீழே விழுந்துறாரு. அப்படியே அந்த பொண்ணுக்கு சாரி சொல்லிட்டு திரும்ப ஓடிடலான்னு பார்த்தா கடன்காரங்க வளைச்சு புடிச்சு பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறானுங்க. சரி, இவங்க கிட்ட அடி வாங்கி சாவறதுக்கு பதிலா ரேஸ்ல ஜெயிச்ச பணத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேல மோதிட்டு பாரல, அவன் மொத்த காசையும் பாக்கெட் கழிச்சு திருடிட்டு போயிட்டா. அவ்வளவுதான். இதுல செம்ம காண்டான கடன்காரங்க இவரை அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சு அடுத்த மாசம் மட்டும் பணம் வரலன்னா உன் கிட்னி எடுத்து வித்துருவன்னு மிரட்டிட்டு போயிடறானுங்க. கடைசியில கையில மிச்சம் இருந்தா கொஞ்சோண்டு காசை வச்சு பொண்ணை ஒரு சின்ன ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போய் அவ கூட கொஞ்ச நேரமாச்சு சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அடுத்து டாக்ஸி புடிச்சு போக கூட காசு இல்லாம புள்ளைய தோல்லே தூக்கிட்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு என்னடா இது நமக்கு மட்டும் ஏன் லைஃப் இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நல்லா கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் இவர்கிட்ட வந்து நீங்க என் கூட ஒரு கேம் விளையாடி ஜெயிச்சீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்க வின் பண்ணும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமான பணத்தை நான் தருவேன்னு சொல்றாரு. அடுத்து என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.